ரொம்ப நாள் ஆச்சு உங்களை மீட் பண்ணி. இப்போ ஒரு சின்ன வெஜிடபிள் குருமாவோட ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, ஓகேவா? தேவையான பொருட்கள் அதாவது வெஜிடபிள்ஸு நான் என்ன போட்டிருக்கேன், உருளைக்கிழங்கு, கேரட்டு, பட்டாணி. ஒரு குக்கரில் ஒரு விசில் விட்டு எடுத்துக்கோங்க. உப்பு போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கோங்க. ஓகே, ஒரே ஒரு விசில் போடும், காசு வேண்டாம். பெரிய வெங்காயம், ஓகே, 2 பச்சை மிளகா, ஓகே. இதில் வந்து ஒரு பிரிஞ்சி இலை, கசகசா, 2 ஏலக்காய், 2 பட்டை, 2 கிராம்பு. இது வந்து என்ன சொல்லுவாங்க, அது எதுவும் தெரியல. ஐயோ இல்லைடா, நல்லா சொல்லிட்டு மறந்து கடல் பாசியா? சரி, ஓகே. மசாலா ஐட்டம்ஸ், தக்காளி 2, ஓகே, அவ்வளோதான் வச்சுங்களா. அப்புறம் இதுக்கு தனியாத்தூள், இது வந்து கரம் மசாலா, தனியாத்தூள், ஓகே. இஞ்சி பூண்டு விழுது, சீரகத்தூள். ஆண்டி தனியாத்தூள் சொல்லிட்டீங்க. ஹியூமன்னா சீரகப்பொடி. அப்படியா? சீரகப்பொடி, இது கரம் மசாலா. கொத்தமல்லி பொடியும் போடணும். அதாவது தேங்காய் எடுத்துட்டா குண்டாவில் கொஞ்சம். என்ன பண்ணுறீங்க? எங்கிட்ட கொத்தமல்லி தூள் இல்லைடா. ஓகே, அதனால பார்த்தேன் கொத்தமல்லி தூள் இல்லை. நீங்கள் கொத்தமல்லி தூள் இருந்து ஆட் பண்ணலாம். இப்போ நான் கொத்தமல்லி தனியா போட்டு இந்த தேங்காயை மசாலா அரைச்சிருக்கல, ஆமாம், அதில் போட்டு அரைச்சிக்கலாம்னு சேர்த்துக்கலாமே. ஓகே. ஸோ தனியா வந்து நீங்கள் கொத்தமல்லி தூள் இருந்தால் டேரெக்டாக சேர்த்துக்கோங்க. இல்லாதவங்க தனியா வந்து வறுத்துருக்கீங்களோ? லேசாக வரும். ஓகே, வறுத்த தனியாவை நல்லா பொடி பண்ணிக்கோங்க. அதனால நாங்கள் இதுலேயே அரைச்சிடுறோம். எங்களுக்கு இதுக்கு மட்டும் போதும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அரைச்ச தேங்காய். இதில் என்ன அரைச்சிருக்கீங்க? இது வந்து தேங்காய், அதாவது ஒரு தேங்காயில் அரை மூடி தேங்காய். ஓகே. இல்லை நீங்கள் பெரிய சம்பளம் இருந்ததுன்னா ஒரு தேங்காயாக போடலாம். ஓகே. எங்களுக்கு கம்மியாக 4 பேர் தான் இருக்கிறோம், அதனால அரை மூடி போட்டிருக்கேன். 2 பச்சை மிளகா, சோம்பு, ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் கசகசா, நான் ஒரு 5-6 முந்திரி பருப்பு. ஓகே, அவ்வளோதான், வேற ஒன்றும் வேண்டாம். ஓகே. இந்த குருமாக்கு ஏற்ற தனியா இவ்வளோ வேணுமா? வேணும். பொடியாகும்போது ஒன்றும் கம்மியாக இருக்கும். ஓகே, போட்டு நல்லா மிக்சர் அரைச்சிட்டோம். லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாமா? அதில் ஒட்டிச்சு. கொத்தமல்லி வச்சு அப்படியே வந்து சூப்பர், நல்லா அரைஞ்சிருச்சு. கொத்தமல்லி வாசனையே ரொம்ப நல்லா இருக்கு, கமகமன்னு. அது வறுத்ததுனால கொஞ்சம் நல்லா. கொத்தமல்லி அந்த தனியா போடுறதுக்கு என்ன மெயின் ரீசன்? குழம்பு நல்லா இருக்கணும். குழம்பு கெட்டியா இருக்கும். ஓகே, ஒரு மணமா டேஸ்டா இருக்கும். ஓகே, நல்லா இருக்கும். கொத்தமல்லி பொடி சேர்க்காம செய்யலாம். அது மாட்டலாம், கெட்டியா இருக்கு. இன்னும் நல்லா அரைச்சுக்கிட்டாங்க, நல்லா நைஸா. ஸோ கொத்தமல்லி பொடியை வந்து அதுலேயே சேர்த்துட்டோம். இது வந்து கரம் மசாலா, அப்புறம் சீரக பொடி. ஓகே, டன். இதுதான் மசாலா ஐட்டம்ஸ் தேவையானது. அது தவிர தேங்காயில என்னென்ன போட்டிங்க ஒரு வாட்டி சொல்லிடுங்க. தேங்காயில சோம்பு, கசகசா ஒரு ஸ்பூனு, சோம்பு ஒரு ஸ்பூனு, முந்திரி பருப்பு 5-6 முந்திரி பருப்பு இல்லைன்னா பாதாம் பருப்பு இருந்தாலும் பாதாம் பருப்பு. ஓகே, அவ்வளோதானா? அவ்வளோதான். பச்சை மிளகா, ஓகே. அதுல 4 பச்சை மிளகா சேர்த்து இருக்கேன். இதுல 2 பச்சை மிளகா உங்களுக்கு தாளிக்கும் போது போடுறது 2 கொஞ்சம் அப்படியே கீரி. ஓகே, கீரி போட்டு அடுப்பு பற்ற வைக்கலாமா? வைக்கலாம். குருமா அடிக்கடி நீங்க பண்ற ரெசிபி தான். நான் அடிக்கடி பண்ணுவேன். வேற மாடலும் பண்ணலாம். தேங்காய் பால் ஊற்றி பண்ணலாம். இது வந்து தேங்காயை அரைச்சு அப்படியே விடுறீங்க? தேங்காய் அரைச்சு விடுறேன். இது எதுக்கெல்லாம் நல்லா இருக்கும் தொட்டுக்கிறதுக்கு? சப்பாத்தி, பரோட்டா, சப்பாத்தி, கீ ரைஸ், ஓகே. ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊற்றிக்கணும். ஓகே. மசாலா ஐட்டம்ஸ்லாம் போட்டுக்க போகிறாங்க.
பிரிஞ்சி இலை போடுங்க. ஓகே. சோம்பு, பட்டை, கிராம்பு, 2 ஏலக்காய். இதெல்லாம் வாயில மாட்டுமே, பரவாயில்லையா? இல்லாட்டி நம்ம போட்டு அரைச்சிக்கிறவங்க கூட அரைச்சிக்கலாம். அது வேற மாதிரி டேஸ்ட். ஓ, ரொம்ப ஹெவியா இருக்கும். ஓ, இதெல்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்கும். கொஞ்சம் லைட்டா எடுத்து கையில எடுத்து எரிஞ்சிடலாம். ஓகே. வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை. நல்ல ஸ்மெல் வருது. அது அரசா உங்களுக்கு இந்த ஸ்மெல் வராது, ரொம்ப ஓவர் ஆயிடும். சாப்பிட முடியாது, ரொம்ப தான். இதான் அந்த பட்டை கிராம்பெல்லாம் வாயில் தட்டு போடும்போது எடுத்து எரிஞ்சிடலாம். அவாய்ட் பண்ணிடலாம், வேண்டாம். தக்காளி, 2 தக்காளி நல்லா பீஸ் பீஸா, நல்லா பழுத்த தக்காளி கழுவிட்டு அந்த சென்டர் எடுத்துருங்க. இது எதுக்கு எடுக்கிறாங்க? அது அப்படியே கல் மாதிரி இருக்கும், வேகாது. ஓ, அப்படினால வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதக்கட்டுமா? ஓகே. ஓகே. கொஞ்சம் வெங்காயத்தை வதக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டீங்க வச்சுக்கோங்களேன், நல்லா சீக்கிரம் வதங்கிடும். வெங்காயம் நல்லா வதங்கிடும் சீக்கிரம். ஒரு மாதிரி பொருநேரமா ஆகணும். ஓகே. நல்லா வேர்த்து கொட்டுது உங்களுக்கு? ஆமா, வெயில் சீசன் தொடங்கிடுச்சல. சமையல் வீட்டுல ஃபேனெல்லாம் இருக்கு, ஃபேனெல்லாம் போட முடியாது, ஃபேனெல்லாம் இருக்கு. நீங்க பாக்குறவங்கெல்லாம் எப்படிப்பா வெயில்? எல்லாம் எல்லா பக்கமே போல் இந்தியா வெயிலா தான் இருக்கும். ஆமா, நீங்க ஃபாரின்ல இருந்தா கொஞ்சம் குழுக்குழுன்னு இருக்கும், அவ்வளவுதான். ஆமா. கமெண்ட் பண்ண சொல்லுங்க யாருக்கெல்லாம் வெயில் அடிக்குதுன்னு. அதான் நீங்க நீங்க இருக்கிற ஏரியாவில் யாருக்கெல்லாம் குளிரா இருக்கு, யார் இதுல எல்லாம் மழை பெய்யுது அப்படின்னு நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ண உங்களுக்கு காமிக்கிறேன். கமெண்ட் பண்ணினீங்கன்னா நான் பாத்துக்கிறேன். ஓகே. நல்லா இந்த மாதிரி நல்லா வதங்கணும், சிவப்பு நிறம். நாங்க எண்ணெய் கம்மியா விட்டதுனால அது கீழே ஊத்துது. உங்களுக்கு ஏதாச்சும் எண்ணெய் யூஸ் பண்றாங்க பரவாயில்ல, எண்ணெய் கம்மியா யூஸ் பண்றவங்களா இருந்தா இது கம்மியா இருக்கும். ஓகே. இந்த மாதிரி கொத்தி கொத்தி விட்டா சீக்கிரம் வேகும், சீக்கிரம் வந்து போயிடும். தனித்தனியா இருந்தல என்னது வெங்காயத்தோட அப்படியே என்ன பிறண்டுச்சு. தக்காளியும் வெங்காயம் அப்படியே சேர்ந்துச்சு பாத்தீங்களா, இப்படி சேர்ந்துக்கும். அப்படியே நான் போடும்போது தனித்தனியா இருந்தது, தக்காளி தனியா இருந்தது, வெங்காயம் தனியா இருந்தது. தக்காளி வேக வேக உங்களுக்கு இந்த மாதிரி. இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஓகே. அது இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசம் கொஞ்சம் போகிற வரைக்கும் கொஞ்சம் அடுப்பு கொஞ்சம் ஸ்லிம்ல வச்சு கேஸ் வேற தட்டுப்பாடு ஆயிடுச்சுன்னு நினைக்கிறீங்க? அதை பத்தி கேஸ் தட்டுப்பாடு தான்ப்பா. இது நம்ம செய்யறத சீக்கிரம் செய்யணும், அவ்வளவுதான். பார்த்துட்டு அடுப்புல வச்சு போட்டு பாத்ரூம் போறது, குளிக்க போறது, ஆமா அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. சென்னையில எல்லாம் கிடைக்கவே மாட்டேங்குது சிலிண்டர். ஆமா, எல்லாம் இப்ப தட்டுப்பாடு ஆயிடுச்சு. சிலிண்டர் இப்போ புக் பண்ணா 25 நாள் 30 நாள் தான் கிடைக்குது. இண்டக்ஷன் ஸ்டவ்ல நிறைய சமைக்கலாம். ஆமா, இண்டக்ஷன் ஸ்டவ்ல வந்து கரண்ட் சார்ஜ் வருது. ஆமா, பட் சிலிண்டருக்கு இப்போ அது பரவாயில்ல. ஆமா. அடுத்தது மசாலா ஐட்டம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இத்துணூண்டு, அதாவது ஜீரகப்பொடி, கொஞ்சம் ஜீரகப்பொடி, சும்மா டேஸ்ட். கரம் மசாலா அதே மாதிரி. ஓகே, enough. ஏன்னா நம்ம ஆல்ரெடி இதெல்லாம் போட்டிருக்கோம், பட்டை கிராம்பெல்லாம் போட்டு அதே தான் அதுலயும் இருக்கு. இதோட நம்ம வேவிச்சு வச்சிருக்கோமே காய்கறிகள், அதாவது உருளைக்கிழங்கு, கேரட்டு, பட்டாணி,
வச்சிருக்கல. காலிஃபிளவர் போடல. காலிஃபிளவர் அது கடைசியில போட்டுக்கலாம். காலிஃபிளவர் வேக வச்சிருக்கேன். ஓ வேக வச்சிட்டேன். ஐயோ காமிக்கவே இல்லை நம்ம. சரி ஓகே லாஸ்டா காமிச்சுக்கலாமா? விடுங்க. லைட்டா உப்பு போட்டு வேக வச்சிருக்கீங்க. ஆமா. அந்த தண்ணியை கீழே ஊத்தாதீங்க. அந்த தண்ணியிலேயே வேகும். ஒரே ஒரு விசில் தான் விட்டீங்க? ஒரே விசில். பாத்திரம் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ வெந்திருக்கு. இது நல்லா வெந்துருச்சு. கொஞ்சம் அந்த மசாலால மஞ்சள் தூள் ரொம்ப முக்கியம். இந்த தூள் சேர்த்தணும். மஞ்சள் தூள்லாம் நிறைய சாப்பிட்றதுனாலதான் உடம்பு நம்மளுக்குலாம் நல்லா இருக்கு. இந்தியன்ஸ்க்கு, இந்தியா இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொரோனா சமயத்துல எல்லாம் மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்ததுனால கொஞ்சம் கொரோனால கம்மியாச்சு. ஆமா. ஃபாரின்ல இருக்கிறவங்க எல்லாம் சேர்த்த மாட்டாங்க. நம்ம கிட்ட இருக்காது மஞ்சத்தூள் எல்லாம். இப்ப எல்லாரும் அவங்களும் நம்மள பார்த்து கத்துக்கிறாங்க. ஆமா. நல்லா கொதிக்கட்டுமா? இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? அதுக்கப்புறம் அந்த மசாலா தேங்காய் காலிஃபிளவர் லாஸ்டா தான். ஆமா காலிஃபிளவர் தண்ணி குடிச்சேன். இதுதான் வேக வச்ச காலிஃபிளவர். கொஞ்சம் உப்பு போட்டு சுடு தண்ணியில. மஞ்சள் போடல? மஞ்சள் இல்லையே போட்டிருக்காங்க. ஓகே. அது வந்து ரொம்ப முதல்ல போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே கரைஞ்சு போயிடும். அப்ப நல்லா கொதிச்ச பிறகு மசாலா கொதிச்ச பிறகு போட்டு 2 கொதி வந்தா தான் நம்ம சாப்பிட்ற கிடைக்கும். இல்லாட்டி கிடைக்காது. ஓகே. என்ன பண்ண போறீங்க? அந்த மசாலையில ஆட் பண்றாங்க. ஓகே. இந்த தேங்காய் கலவை வித் சோம்பு, பச்சை மிளகாய், கசகசா, பச்சை மிளகாய், முந்திரி பருப்பு. எஸ். இதுதான் மெயின்ல குருமாக்கு. இல்லாட்டி குருமா மாதிரியே இருக்காது. குருமாக்கு தான் மெயின். வேணுங்கிற அளவுக்கு தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்டா ஒரு சோம்பு தூள் நம்ம லாஸ்டா பொடி பண்ணதுனால. சாரி கொத்தமல்லி. நல்லா கொதிக்க விடணும்ல, பச்சை வாசனை கொதிக்கும். கலரே கொத்தமல்லி போட கலரே மாறி போச்சு பாத்தீங்களா? பிரவுன் ஆயிடுச்சு. உங்க குருமா என்ன கன்சிஸ்டன்சில வேணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணியா வேணா தண்ணியா ஆட் பண்ணிக்கோங்க. செமி கிரேவியா, கீ ரைஸ்க்குலாம் லைக் கொஞ்சம் கிரேவியா வேணும். எல்லாம் வேஸ்ட் பண்ணாம எல்லாத்துலயும் தண்ணியை ஊத்தி சூப்பரா பண்ணியாச்சு. சூப்பர். வாசம் கமகமான்னு வருதா? கமகமான்னு வருதே. நல்ல ஒரு செமி எல்லோயிஷ் லிக்விட், எல்லோயிஷ் டிண்ட் இருக்கிற ஒரு கலர் மாதிரி வந்திருக்கு. மஞ்சள் போட்டு அதான். இல்லாட்டி வெள்ளையா வருமா? இல்ல வெள்ளையா குருமால வெள்ளை குருமா. கேரளாவில எல்லாம் கொஞ்சம் வெள்ளையா வைப்பாங்க குருமா. மஞ்சத்தூள் போட மாட்டாங்க. மஞ்சத்தூள் போட மாட்டாங்க. வரமிளகாய் போட மாட்டாங்க. பச்சை மிளகாய் தான் போடுவாங்க. வெள்ளையா இருக்கும். கொஞ்சம் டேஸ்ட் பாருங்க. பார்த்துட்டு காய்க்கால உப்பு போட்டிருப்பேன். மசாலா ஊற்றி டேஸ்ட் சூப்பரா இருக்கு. உப்பு பட்டு வேணும். நீங்களும் ஒரு வாட்டி பாத்துக்கோங்க. லைட்டா அந்த சோம்பு வாசனை லைட்டா வருது. அதெல்லாம் போயிடும். கொதிச்சுனா போயிடும். காலிஃபிளவர் எப்ப போடுவீங்க? காலிஃபிளவர் இந்த மசாலா கொதிச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் ஓகே. இதுல பன்னீர் கூட ஆட் பண்ணலாம்ல? பன்னீர் பண்ணாலும் பன்னீர் ஆட் பண்ணலாம். அது நல்லா லைட்டா மூடி வச்சிடலாம். நாங்கள் இன்னைக்கு ரெடிமேட் சப்பாத்தி தான் பண்ண போகிறோம். இது வாங்கிட்டோம். ஸோ இது வந்து காலி பண்ணி ஆகணுமேன்னு சொல்லிட்டு நாங்கள் இதை பண்ணுறோம். ஆமாம். நல்லா கொதிக்குது. நல்லா கொதிக்குது. இதுல உங்களுக்கு குருமா வந்து உங்களுக்கு ஒயிட் கலரா வேணும்னு சொன்னா மஞ்சத்தூள் போடாதீங்க. அப்படியே வெள்ளை வெள்ளையேன்னு இருக்கும்.
அந்த மாதிரிலாம் அப்படி வேணா அப்படி பண்ணலாம். ஆமா, மஞ்சள் தூள் வேணும், மஞ்சளா இது போட்டு நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம மஞ்சள் தூள் ஆட் பண்ணணும். மஞ்சள் உடம்புக்கு நல்லது கைஸ், எல்லாரும் சாப்பிடுங்க. கலர்ல என்ன வித்தியாசம், டேஸ்ட் ஒண்ணுதான். ஆமா. இப்போ இதுல காலிஃப்ளவரை ஆட் பண்ணிடலாம். இதுல முட்டை போடலாம் வேவிச்சு. முட்டை வேவிச்சு ரெண்டு ரெண்டா கட் பண்ணி அது போட்டாலும் நல்லா இருக்கும். முட்டை குருமா. அதுக்கு வெஜிடபிள்லாம் போடக்கூடாது. வெஜிடபிள் இருக்கட்டும், அதான் தப்பு ஒண்ணு. முட்டை வெறும் ஒரு முட்டை சாப்பிடுவோம், அப்புறம் வெறும் தண்ணியாட்டம் இருக்கும். அப்ப காய் இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. ஓகே, காய் போட்டு நானே கொத்தமல்லியை தங்கத்தை போட்டு கொத்தமல்லி கதை சூப்பர். லைட்டா இருக்கு, சோம்பு வாசனை இருக்கு. நம்ம அந்த தனியா தூள் லாஸ்டா போட்டோம்ல, அதனாலதான். இல்லாட்டி சீக்கிரம் இருக்கும். தனியா தூள் ஃபர்ஸ்டே போட்டுருங்க கைஸ். நாங்க வந்து இல்லாதனால லாஸ்ட் தேங்காவோட அரைச்சு போட்டதுனால கொஞ்சம் லேட் ஆகுது எங்களுக்கு. சைட்ல நம்ம சப்பாத்தி சுட்டு ஹாட் பேக்ல வச்சிடலாம். ஒரே நிமிஷம். சப்பாத்தி நம்ம செய்யலாம். ஓகே, குருமா வந்து லைட்டா பச்சை வாசனை இருக்கிறதுனால ஒரு 5 மினிட்ஸ் அது சிம்மில் வச்சிருக்கேன். அதுக்குள்ள சப்பாத்தி நம்ம சுட்டு எடுத்துருவோம், அவ்வளவுதான். இந்த ரெடிமேட் சப்பாத்தி தான், ஸோ பிரச்சனை இல்லை. சிம்மர்ல வச்சிடுறீங்களா? ஓகே, சிம்மில் வச்சு எதுக்கு நூல் கட்டி வச்சிருக்கீங்க இப்படி? ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி? அல்லப்பா, அதாவது ரயில்வே ஸ்டேஷன் சொல்லாத. ஒவ்வொரு பக்கம் ஆபீஸ்க்கு பேங்க்ல போனீங்க, பேனா பேனாவியால இப்படிதான் கட்டி வச்சிருப்பேன். ஆனா ஒவ்வொருத்தர் பேனா கையில் போட்டு கை ஜோப்பில் வச்சுட்டு போயிடுவாங்க. அவங்க ஞாபகம் இல்லாம தான் ஒரு பேனா என்ன வரப்போகுது, ₹1 2 தான். அதனால அவங்க ஞாபகம் தான் கொண்டு போயிடுவாங்க. அதனால இதை எடுத்துட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு நம்ம நல்ல ஐடியா. என்னோட யூஸ் கிடைக்காது, அதனால கட்டி வச்சிருக்கேன். நல்ல ஐடியா. அதனால அதுதான். இங்க அப்புறம் ரயில்வே ஸ்டேஷன்ல எல்லாம் டம்ளர் எல்லாம் செயின்ல போட்டிருப்பாங்க. சுடுறேன் நான் சுடுற சப்பாத்தி நான் நல்லா சுட்டேன். அது ஃபர்ஸ்ட்ல இருந்து மாவு எப்படி பிசைறது இப்படி நம்ம சாஃப்டா நாளா மடக்கி சுடுவேன். நானு எண்ணெய் சேர்க்காம சுட்டு நான் அவ்வளவு நாள் காமிக்கிறேன். அது அத மடங்கியே வந்துருச்சு. நம்ம இப்ப கம்மியா இதேதான் செய்யலாம். இதேதான் வாங்கிட்டு வந்துருவா. ஆமா, ஈஸியா செஞ்சிருவா. ரம்யா சிஸ் உங்களை பத்தி தான் சொல்றாங்க, நீங்க இதுதான் செய்வீங்க அப்படின்னு. பாப்பாங்க ரம்யா சிஸ் எல்லா வீடியோ பாப்பாங்க. ஆமா, எல்லாம் பாப்பா ஏதாவது ஜாலியா என்ஜாய் பண்றீங்க, நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. அன்னைக்கு நான் போனப்போ ரம்யா அப்படித்தான் பண்ணலாம். அப்ப இதுல வேலை செஞ்சுட்டு வேலைக்கு போயிட்டு இருந்தா, வீட்டுல இருந்தா குழந்தையோட. அப்ப ஏதாவது மத்தியானம் கிரேவி பண்ணி வச்சுட்டா, வரும்போது ரெடிமேட் சப்பாத்தி வாங்கிட்டு வந்தா, டக்குன்னு போட்டாங்க, சாப்பிட்டோம். சூப்பர், அவ்வளவுதான். வாவ், நல்லா வருது. எண்ணெயே இல்லாம எவ்வளவு சூப்பரா வருது பாருங்க. அந்த கருப்பு வந்து ஏதோ ஒட்டிக்கிட்டு இருக்கு, அது எதுவும் இல்ல, அது கல்லுல முதல்ல சப்பாத்தி சுட்டுருக்கோம்ல. எனக்கு கொஞ்சம் கருப்பானதான் பிடிக்கும், அதனால பிரச்சனை இல்லை. எல்லாருக்குமே செவக்கணும். வெள்ளையா இருந்தா பச்சவா படிக்குமா, கொஞ்சம் இந்த மாதிரி செவக்கணும். இதெல்லாம் கரைஞ்சிருச்சுன்னு வாங்க ஆண்டி நிறைய பேர். ஐயோ, அப்படி நல்லா டேஸ்டா இருக்கும். வெள்ளையா இருந்தா பச்சவா படிக்கும். மாவு கொஞ்சம் கருவிப்படாது, கொஞ்சம் செவப்பா. வெரி குட். இல்ல சர்க்கரையை ரோல் பண்ணி அப்படியே சாப்பிடுவேன் நான். சூப்பரா. நான் அப்படி சாப்பிடுவேன். சப்பாத்தியை சுட்டுட்டு கடைசியில ஒரு சப்பாத்தியை நான் கையில் ரோல் பண்ணி ரூம் கொண்டு போயிடுவேன்.
இல்ல இது சக்கரை சேர்த்துறது வந்து இது நாட்டு சக்கரை எல்லாம் ஒண்ணுதான். ஒரு நாள் தேங்காய் பால் இந்த பால் எடுத்து செய்யலாமா அது தேங்காய் பாலா? நம்ம நல்ல இந்த அம்மா மாமி பால் பூரியா? செய்யலாமே. அது போட்டுக்கிறியா? போடல. அது போடல. அது ஈஸி. அது என்னத்த போடுறதுக்கு? அப்படி இல்ல ஈஸி இல்ல, ஞாபகத்துக்கு வரணும்ல. இந்த மாதிரி இருக்குதுன்னு ஒரு ஞாபகத்துக்கு வரணும்ல. ஈஸியா கஷ்டம். வெளியே தட்டத்தில் வைப்போம், ஒரு மாதிரி இருக்கும். லாஸ்டா கார்னிஷிங்கா? லாஸ்டா கொத்தமல்லி இப்படி அரைச்சிட்டு மேலே தூவி அப்படியே நேர்த்திடலாம். ஆஃப் பண்ணி அடுப்பு ஆஃப் பண்ணி குருமா ரெடி. வெரி குட். குருமா ரெடி. சப்பாத்தி தான். இது என்னது? இது வந்து கருப்பு உளுந்து. ஓகே. கருப்பு உளுந்து நான் இட்லி சுட்ட வர காமிக்கிறேன் எப்படி வருதுன்னு சொல்லி. கருப்பு உளுந்து. இது வந்து சாதாரண நம்ம ஈக்குவல் நார்மலா செய்யற வெள்ளை இட்லி. இப்போ இட்லி பண்ண போறீங்களா? இட்லி பண்ணலாம்ப்பா. ஓகே. சப்பாத்தி வந்து ரெடிமேட் 10 தான் இருக்கு, கம்மியா இருக்கு. ஸோ அதனால நாங்க வந்து இட்லி பண்ண போறோம். இந்த குருமாக்கு இட்லி சூப்பரா இருக்கும். ஓகே. டக்குன்னு இதை எடுத்து நேரம் புஷ் வர வரைக்கும் விட்டுருந்தா அப்படின்னு ஒரு மாதிரி ஆமா நிறைய உங்களுக்கு சப்பாத்தி வரும். ஆமா இது அப்படிதான் ரெடிமேட் வாங்கி வச்சாலும் இது கெட்டு போயிடும். இது ரொம்ப எமர்ஜென்சி. யாரும் கெஸ்ட் வந்துட்டாங்க. ஓகே. ஆமா எமர்ஜென்சியா எத்தனை நேரம் வரும் சப்பாத்தி மாவு தச்சுந்தா ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் சப்பாத்தி. அமுத்தி வச்சிருங்க. ஓகே, குருமா எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி சொல்லு. ஓகே. ரொம்ப நல்லா இருக்கு. கரெக்டாக பேலன்ஸ்டாக இருக்கு. குருமா எப்படி இருக்குன்னு பார்த்தலாம் டேஸ்ட் பண்ணி. ரொம்ப நல்லா இருக்கு. இந்த கோகனட் ஃப்ளேவர் எல்லாம் பிளெண்ட் ஆகி அந்த சீரகத்தூள் தனியாத்தூள் இதெல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி ஒரு ஃப்ளேவர் கலவையாக சூப்பராக இருக்குது. இந்த பச்சை பட்டாணி காலிஃப்ளவர் ரொம்ப க்ரன்ச்சினஸோட அப்படியே இருக்குது. சில பேர் ஓவராக வேக வச்சு ஃபஸ்ட்டு அப்படியே கொதிக்க விட்டோன்னா அது ஃபுல்லாக நமக்கு கடிக்கு வராது, ஃபுல்லாக குழஞ்சிடும். பட் இது அப்படி இல்லை. எல்லா காய்கறிகளும் தனித்தனியாக நம்ம கடிச்சு சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட்ஃபுல்லாக நல்லா பதமாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. நன்றி. எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. கதம் இதுவே ஆரம்பம்.